டிஎம்கே அவர்களுடைய அமைச்சர்கள் பார்த்தா 3 பேருமே அதிமுக. சேகர் பாபு, அதிமுக, செந்தில் பாலாஜி, இன்னொன்று இந்த புரோக்கர் யார், ஓபிஎஸ். 3 பேரையும் விட்டு இவர்கிட்ட பேச விட்றாங்க. செங்கோட்டையன்ட்ட நீங்கள் டிஎம்கேக்கு வாங்க, வளவான வாழ்வு காத்திருக்கிறது அப்படி இப்படின்னு. இவர் வெண்டக்கா தானே. இல்லைண்ணா எனக்கு என்ன அவர் டிஎம்கே வரனால அந்த ஒரு தொகுதி தானே மாற்றம் வரப்போகுது, வேற என்ன அவரால் என்ன சாதிக்க முடியும் இருக்குல்ல. ஐயோ செங்கோட்டையன் இவ்வளோ பெரிய தலைவர். அப்போ அங்கத்துலேருந்து நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, 71லயே எம்ஜிஆர் கணிச்சிட்டாரான். அவர் 72லயே இவர் கணிச்சிட்டாரான் எம்ஜிஆர். சரி அதனால எம்ஜிஆர் வந்து நினைச்சாரான். அப்போ நீ யாரு அந்த ஏஜில் உனக்கு என்ன? லோக்கலில் ஒரு நகர செயலாளர் அப்போ போய் பார்க்குற முத்துசாமி பார்த்து அண்ணா இந்த மாதிரினா இவரை போஸ்டிங் போடலான்னு போடுறாங்க. அப்படி தானே வர்றீங்க. இப்போ எடப்பாடி 72லயே எம்ஜிஆர் கணிச்சாருன்னு சொன்னால் எவ்வளோ பேர் உருட்டாக இருக்கும். எல்லாம் நீ கட்சியில் சேரணும்னு சேர்றீங்க, டிஎம்கேல சேர முடியாது. எம்ஜிஆருடைய விசுவாசிகள், எம்ஜிஆரை பிடிக்கும், கட்சி ஆரம்பிச்சா எல்லாம் எம்ஜிஆர் சேரணும்னு சேர்றாங்க. அப்படி தானே. ஆமாம், அதான் எவனா ஒருத்தன் இன்னைக்கு இப்போ ஒரு வட்டத்தில் விஜய் கட்சியில் சேர்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு கட்சியில் இவரும் ஒரு ஆளாக இருக்கிறான், அன்றே விஜய் கணித்தார்னு சொல்லுவீங்களா? ஏதாவது போஸ்டிங் கிடைக்கணும் உள்ளே போய் சேர்ந்து அந்த மாதிரி தான் வந்த ஆளுங்க அவங்கெல்லாம். அப்படியே வந்து ஜெயலலிதா தான் அவங்கள தூக்கி அமைச்சராக்குறாங்க. இல்லாட்டி நீங்கள் 10ஓட 11 தான். ஆமாம். யார் செங்கோட்டையன் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. 77லாம் நீங்கள் பெரிய ஆளா? 77ல் 27 வயசு பையன் திருநாவுக்கரசர் ஆகிற ஏன் உங்களை ஆக்கல? அவர் அமைச்சர் எவ்வளோ பதவி கொடுத்துருந்தாரு, இவரையும் ஆக்கல. மறுபடியும் எம்ஜிஆர் ஒரு 6 பேரை திடீர்னு ஒரே நாளில் நீக்கிட்டாரு. 6 அமைச்சர்கள் நீக்கி அமுச்சு விட்டு புதுசாக ஆல்டர் பண்ணுறப்போ திருநாவுக்கரசு கூடுதல் பதவி கிடைக்குது. அப்போவும் அவங்கள ஆக்கலைல்ல. அதனால் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா தான் 91ல் ஆக்குறாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் 3 அமைச்சர்களையும் செங்கோட்டையன் ஆக்கலை. அப்போ இதுதான் நிலைமை. இப்போ சசிகலா பார்த்துக்கிட்டு பேசிக்கிச்சு ஏதோ ஆகுறீங்க. அப்புறம் அன்றே கணித்தார் உருட்டுனா. இப்போ இங்கே நீங்கள் தேவைகள் சேர்ந்துட வேண்டியதானே. அது என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? என்ன பேச்சுவார்த்தை நடத்த என்ன இருக்குன்னு? இங்கே என்ன டிமாண்டு? அந்த கட்சியில் ஏதோ அரசியல் செயல்பாடு இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் நான் வர்றேன், எனக்கு இந்த மாதிரி பதவி கொடுன்னு. அங்கேயே அரசியல் செயல்பாடு ஒன்றுமே கிடையாது. சும்மா மக்கள் சந்திப்புன்னு சொல்லி ஏதோ கூட்டம் நடத்த. திமுக என்னன்னா, அதிமுகவில் வந்து தலைவர்கள் வந்துட்டே இருக்காங்க திமுக நோக்கி அப்படின்னு ஒரு இது காமிக்கணும். உளவியல் ரீதியாக மக்கள்கிட்ட காமிக்கணும். எல்லாரும் பாருங்க, சிவி சண்முகத்தை போய் கேட்குறாங்களா ரிப்போர்ட்டர், சார் அதிமுக வந்து போயினா இல்லைண்ணே மனோஜ் பாண்டியனை தலைவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ பாருங்களேன். அதே தான் இப்போ செங்கோட்டையனுக்கும். இப்போ திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்களுக்கு மனோஜ் பாண்டியன் யாருன்னு தெரியும், இப்போ செங்கோட்டையனுக்கு அவங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். செங்கோட்டையன் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். ஆமாம். ஆனாலும் செல்வாக்கு மிக்க தலைவரானா கிடையாது. இல்லை ஓபிஎஸ் எல்லாருக்கும் தெரியும், அதுக்காக அவர் செல்வாக்கு மிக்க தலைவரா? அந்த மாதிரி தான் செங்கோட்டையனும். ஆனால் இவர் என்னென்னா டிமாண்ட் பண்ணுறாரு, நான் தாவேகால இத்தனை ஸ்வீட் பாக்ஸு இந்த மாதிரி பதவி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க?